ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கோஆப்ரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஏற்கனவே சில செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 121வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாத்திமா பிவி. 122வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 123வது கேள்வி, இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. குடியரசுத் தலைவர்களோட பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. ஸோ அவங்க கொடுத்துருக்க வரிசையே கரெக்ட் தான். 124வது கேள்வி பார்த்தீங்கன்னா, போபால் துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. இதுக்கான விடை ஆப்ஷன் டி 1984. 125வது கேள்வி, அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஏபிஜே அப்துல் கலாம். 126வது கேள்வி, 2a × 1a = 41a மற்றும் 2b × 1b = 37b ஆகிய பெருக்கல்களில் a மற்றும் b என்பன மிகை முழு எண்களை குறித்தால் a + b = இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 11. ஸோ இந்த விடை எப்படி வந்ததுங்கிறதுக்கு நாம் தனியாக மேக்ஸ் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. 127வது கேள்வி, பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 62. 128வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுக்கான உலக தேயிலை உற்பத்தியில் 5 நாடுகளின் பங்கு. வட்டத்தின் மையத்தில் ஈயின் வட்ட கோணம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 54 டிகிரி. 126வது கேள்வி, ஒரு தேர்வில் 30% மாணாக்கியர் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 40% மாணாக்கியர் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% என்றால் 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணாக்கியரின் சதவீதம் என்ன? இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ 50%. 130வது கேள்வி, ஒரு பகடையின் 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது. 2ஆல் குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்க எண் யாது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 3.
131வது கேள்வி, ரிவர் என்பதை OFSBO எனும் குறியீட்டால் தரப்படின் வாட்டர் என்னும் குறியீடு எதனை குறிக்கும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ZDWHU. 132வது கேள்வி, A என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையின் 1/3 பகுதியை A செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5 நாட்கள். 133வது கேள்வி, குறிப்பிட்ட தனிவடி வீதத்தில் ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 956 ஆக உயர்கிறது. தனி வட்டி வீதத்தை 4% அதிகரிப்பதால் 3 ஆண்டுகளுக்கு பின் ரூபாய் 800 மதிப்பு எந்த தொகையாக மாறும்? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரூபாய் 1052. 134வது கேள்வி, அமலா ரூபாய் 6000ஐ ஒரு முதலீடு செய்கின்றார். இதில் முதல் ஆண்டில் 4% வட்டியும், 2ஆம் ஆண்டில் 5% வட்டியும், 3ஆம் ஆண்டில் 10% வட்டியும் கிடைக்கும் எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் அமலா பெறும் தொகை யாது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரூபாய் 7207.2. 135வது கேள்வி, கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எண் யாது? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9. ஸோ இந்த விடை எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக மேக்ஸ்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம், மேக்ஸ் கொஷின்ஸ்க்கு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 136வது கேள்வி, பின்வரும் தொடர் வரிசையில் தவறான எண் என்ன? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 543. 137வது கேள்வி, பின்வரும் தொடர் வரிசையில் தவறான எண் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 312. 138வது கேள்வி, பொறுத்துக. இது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 4 1 3. 139வது கேள்வி, சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1969. 140வது கேள்வி, சரியான விடையை பொறுத்துக. ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4312. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கூட்டுறவு மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.